ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் அவர்களுடைய வரலாறை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இவர் வந்துட்டு பல்லவர் குலத்துல பிறந்து செங்கோல் வலுவாம பகைவர்கள் எல்லாரையும் வென்று சைவ நெறி, வேத நெறி எல்லாத்தையும் பாதுகாத்து தமிழ் மொழியில மட்டும் இல்லாம வடமொழி நூல்களையும் கற்று நல்ல ஒரு கலைஞானத்தோட சிறப்பாக காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிக்கணும் வந்தவர் தான் இந்த ஐயடிகள் அவர்கள். இவருக்கு வந்துட்டு பெருசா ஒண்ணும் புகழ், மண்ணு ஆசை அந்த மாரி எந்த ஒரு ஆசையுமே இல்லாம இருந்திருக்கு இவருக்கு. என்ன நெனச்சுட்டாரு அப்டின்னா, நம்ம வந்து சிவபெருமானுடைய திருவடியின் கீழ் போனோம்னா என்ன பண்ணணுமோ அந்த வேலைய மட்டும் பார்ப்போம் அப்டின்னு நெனச்சுட்டு, சிவபெருமானுடைய கோயில்களுக்கு போயி, ஆ அங்க போய் பணி செய்யணும் அப்டின்னு நெனச்சவரு, அரசர் பதவியில இருந்து விலகி, அதாவது தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டிட்டு, அந்த நாட்ட விட்டே வெளியேறி, சிவன் கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கலாம் போயிட்டு, சிவபெருமானை வழிபட்டுட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. இதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கூத்து ஆடும் திருவடி வணங்கி, வெண்பா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாடியிருக்காரு. வெண்பா தெரியும் இல்லையா? அத வந்து பாடிட்டு வந்துட்டுருக்காரு. நிறைய சிவாலயங்களுக்கு போயிட்டு அத மகிழ்ந்து பாடிட்டு இருந்திருக்காரு. இவர் தான் தமிழ் மொழி, வடமொழி எல்லாத்துலயும் கற்று தெரிஞ்சவராயிருச்சு. அதனால தமிழ் மொழியின் சிறப்பான வெண்பாவ வந்து பாடிட்டு இருந்திருக்காரு. இறுதியில சிவபெருமானுடைய திருவடியின் கீழ் போய் சேர்ந்தார்.